வர்ற காலகட்டத்தில் மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி, மகாதேவி இப்படி டைட்டில் வந்தது. தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன். சத்யா மூவிஸ் படத்துக்கு பேர் தெய்வத்தாய் தான். யார் பேரில் இருக்க டைட்டில்னா ஹீரோயின் பேர்லையும் கூட இல்லை, தலைவரோட அம்மாவா நடிச்ச பண்டரிபாய் அம்மா பேரில் இருக்கிற டைட்டில் தெய்வத்தாய் அப்படின்ட்டு. சரி, இதை வேற தயாரிப்பாளர்கள் ஓகே, வேற இயக்குனர்கள் ஓகே. தான் எடுத்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படத்துக்கு பேர் அடிமை பெண். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் பேரில் வந்த ஒரு பெரிய ஹீரோ படம் எதுனா சந்திரமுகி தான். அவர் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் கூட டைட்டில் வந்து ஜோதிகா மேடத்து பேரில் இருக்கும். அப்படி ஒரு அடம் பிடிக்கும் கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஹீரோயின் பேரில் இருக்கிற படத்தில் நான் ஏன் போய் நடிக்கணும்? இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தானே, என் பேரில் இருக்கலாம்ல அப்படின்னு விஜய் ஆண்டனி நினச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் பெருந்தன்மையாக வந்து அவர் அந்த டைட்டில் நடிச்சது பெரிய விஷயம். ஏன்னா நானும் வந்து ஒரு 100 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். அந்த ஈகோ என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால வந்து டைட்டில் வந்து இந்த டைட்டிலில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சுசீந்திரன் சார் அவர்கள்.